2025 குரூப் 4 எக்ஸாமில் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத், அதாவது போஸ்ட் கோட் 3317, 3318, 3319, 3320 இவங்களுக்கான மார்க் அண்ட் ரேங்க் பொசிஷனை இப்போ டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ்மேன் இந்த கேட்டகரியில் இப்போ இந்த ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட். இந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்போ இன்னைக்கு தான் வந்திருக்குது. அதாவது 7/1/2026 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் கீழ்காணும் தெரிவிற்கான தேர்வு நடத்தப்பட்டது. சிறந்த விளையாட்டு வீரருக்கான விளையாட்டு சாதனை மதிப்பெண் மற்றும் அத்தெரிவிற்கான அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட பிற விதிகளின் அடிப்படையில் இருவழி தொடர்பு முறையில் மதிப்பெண் மற்றும் தரைவரிசை பட்டியலுக்கு தற்காலிக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பதிவெண் கொண்ட பட்டியல் தேர்வான வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. என்னென்ன போஸ்ட் அப்படின்னா, ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 4 தொகுதி 4 பணியில் அடங்கிய வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் பதவிகள். சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு. காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 180. தேர்வு நடைபெற்ற நாள் 12/7/2025 முற்பகல். தேர்வர்களின் எண்ணிக்கை 120. இதுல 180 வேகன்சிக்கு 120 பேருக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாருக்குமே இதுல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்க மார்க் அப்புறம் ரேங்க் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல உங்க ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி, வெரிஃபிகேஷன் கொஸ்டின் இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி அதுக்கு வர ஆன்சரை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் ரேங்க் கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். இப்போ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்ல செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட்டை வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதாவது இது 6வது செலக்ஷன் லிஸ்ட். இதுல என்னென்ன டீடைல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே 5 லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதிவுகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 7/1/2026 அன்று அனுப்பப்பட்டு விட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் இளநிலை உதவியாளர், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை. இரண்டாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ், திருச்சிராப்பள்ளி. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், பிணையமற்றது, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ், திருவள்ளூர். அடுத்த போஸ்ட் வரித்தண்டலர், பேரூராட்சிகள் துறை, சேலம். அடுத்த போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர், மதுரை. அடுத்த போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர், நாகப்பட்டினம். அடுத்த போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர், கரூர். அடுத்த போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர், கோயம்புத்தூர். அடுத்த போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர், தூத்துக்குடி. கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 7/1/2026 அன்று அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர், கடலூர். அடுத்த போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர், கிருஷ்ணகிரி. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை, விருதுநகர். அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை, திருவண்ணாமலை. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை, கோயம்புத்தூர். அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை, சிவகங்கை. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை, திருச்சிராப்பள்ளி. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர், வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை, திருப்பூர்.
அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை மதுரை. கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவரின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 7/1/2026 அன்று அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் இளநிலை உதவியாளர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை தேனி. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை ஈரோடு. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை பெரம்பலூர். அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை தருமபுரி. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை ராமநாதபுரம். அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை திருவாரூர். அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை திண்டுக்கல். அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை திருநெல்வேலி. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை நாமக்கல். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 7/1/2026 அன்று அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் இளநிலை உதவியாளர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை விழுப்புரம். அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது மோட்டார் வாகன பராமரிப்புத்துறை. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது பொது நூலகத்துறை. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர் மாவட்ட முதன்மை நீதிபதி திருநெல்வேலி. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர் மாவட்ட முதன்மை நீதிபதி ராமநாதபுரம். அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை. அடுத்த போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர் தருமபுரி. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது வேளாண்மைத்துறை. அடுத்த போஸ்ட் இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம். இந்த லிஸ்ட்ல உள்ள டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல நியமன அதிகாரி, அதாவது அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வில்லிங் லெட்டர் கொடுக்கலாம். வில்லிங் லெட்டர் கொடுக்கும்போது நேராக போய் கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்போ கொடுக்க முடியல அப்படின்னா இன்டிமேஷன் லெட்டர் இங்கேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து வரும்போது நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வில்லிங் லெட்டர் கொடுக்கலாம். வில்லிங் லெட்டர் கம்பல்சரியாக கொடுக்கணும்னு இல்லை, தேவைப்பட்டால் மட்டும் கொடுங்க. போகும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயிலு அவங்க அனுப்புவாங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி வச்சிங்க. டீட்டெயிலுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது, ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க.